أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேருதவியினால் எமது காத்தான்குடி ஒன்று மீரா ஜும்மா பள்ளி வாயலின் ஏற்பாட்டிலே இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வாராந்தம் புதன்கிழமைகளிலே அசர் தொழுகையை தொடர்ந்து மார்க்க விளக்க வகுப்பு ஒன்று தொடர்ச்சியாக நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மாத்திரமல்லாமல் உங்களுடைய உறவினர்களையும் அயலவர்களையும் தெரிந்தவர்களையும் இந்த தஅவாவுடைய பணிக்காக அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையை ஆரம்பமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய இந்த முதலாவது மார்க்க விளக்க வகுப்புக்கு கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீரா ஜும்மா பள்ளி வாயல் மஹல்லாவாசிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மார்க்க விளக்க வகுப்பினை வெறுமனே ஒரு பயான் நிகழ்வு போன்று நடத்துவதற்கு அப்பால் ஒரு வகுப்பாக இதனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்று உங்களுடைய கைகளிலே ஒரு கையேடு டியூட் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று பேசப்படும் விடயங்களை நீங்கள் கிரகித்து கொள்ள வேண்டும், அவற்றை அடுத்தவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக ஒரு கையேடை தயாரித்திருக்கிறோம். நாம் பேசுகின்ற விடயங்களை இங்கே மல்டிமீடியாவிலே உங்களுக்காக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே அவற்றை நீங்கள் பார்த்து பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பள்ளி வாயிலினால் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதற்காக முயற்சி செய்த அத்தனை உள்ளங்களையும் பொருந்திக் கொள்வானாக. மேலதிகமாக இன்றைய இந்த நிகழ்வு சமூக வலைத்தளம், குறிப்பாக ஃபேஸ்புக் ஊடாக நேரலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் வீடுகளுக்கு சென்றும் இந்த உரையை பார்க்காதவர்களுக்கு இதனை பகிர முடியும், நீங்களும் இன்னொரு முறை அதனை செவிமடுக்க முடியும் என்ற விடயத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தெளிவு மீடியா என்கின்ற அந்த ஃபேஸ்புக் வலைத்தளத்தினூடாக இந்த நிகழ்வு இப்போது நேரலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய உதவியால் அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஆரம்பிக்கின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்று நாம் நியத்து வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்காக நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். வெறுமனே மார்க்க விளக்கங்கள் மாத்திரமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களிலே மருத்துவ விளக்கங்கள், சட்ட விளக்கங்கள், அன்றாட வாழ்க்கைக்கு அவசியமான விடயங்களை கூட துறை சார்ந்தவர்களை அழைத்து வந்து விளக்கங்களை வழங்குவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்று முதலாவது நாள் நாங்கள் ஆரம்பிக்கின்ற தலைப்பு உயிரோட்டமான தொழுகையினுடைய சட்டங்கள் என்கின்ற ஒரு பெரிய தலைப்பு. அதிலே முதலாவது தலைப்பாக நாம் ஆரம்பிப்பது உயிரோட்டமான தொழுகை. ஃபிக்ஹுடைய விடயங்களோடு சேர்த்து ஆன்மீக விடயங்களையும் பேசுகின்ற ஒரு அமர்வாக இந்த அமர்வு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பேசுகின்ற போது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் தாராளமாக அதனை கேட்க முடியும். தொழுகை சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கின்ற ஃபிக்ஹு சட்ட பிரச்சனை சார்ந்த விடயங்கள் இருந்தால் அதனை வகுப்பு நிறைவடைந்ததும் நீங்கள் கேள்வி பதில் ஒரு 5 நிமிடம் நாங்கள் அதற்காக நேரம் ஒதுக்குவோம். அந்த நேரத்திலே நேரடியாக நீங்கள் கேள்விகளை கேட்க முடியும், அல்லது ஒரு பேப்பரிலே நீங்கள் அந்த கேள்விகளை எழுதி தந்தாலும் அதற்கான பதில்களை இன்ஷா அல்லாஹ் நாம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து பெண்களை பாராட்டினார்கள். மதீனாவில் இருக்கிற அன்சாரி பெண்மணிகளை பாராட்டினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் அன்சாரி பெண்கள் தான்.
அவர்களுக்காக நான் துஆ செய்கிறேன் என்று சொன்னார். அப்போது கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் மக்கா பெண்களை விட மதீனா பெண்களை நேசிக்கிறீர்கள், என்ன காரணத்துக்காக அன்சாரி பெண்களை இப்படி உயர்த்தி சொன்னீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த அன்சாரி பெண்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் வெட்கம் தடையாக இருந்ததில்லை. மார்க்கத்தில் ஒரு விஷயம் தெரியாதா, அதை உடனே வந்து என்னிடம் கேட்டு விடுவார்கள். நேரடியாகவே என்னிடம் கேள்வி கேட்டு அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால் தான் நான் அன்சாரி பெண்களை அதிகம் நேசிக்கின்றேன். அவர்களை மிகவும் அறிவுடைய விடயத்தில் அவர்கள் வெட்க உணர்வு இல்லாமல் மிக தைரியமாக வந்து கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவர்களிடத்திலே இருந்தது. அதனால் தான் நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். எனவே நாங்களும் மார்க்கத்தை படிப்பதற்கு வெட்கப்படக்கூடாது, தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு பின்னிக்கக்கூடாது. வெறுமனே பயான் நிகழ்வுகளாக மாத்திரம் காதால் கேட்டுவிட்டு அப்படியே கடந்து போகின்ற நிலைமைகளை மாற்றி கேள்வி கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தித்து தெரியாத விடயங்களை அறிந்து கொண்டு படிக்கின்ற அந்த கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே முதலாவது விஷயத்துக்குள் நான் வருகிறேன், உயிரோட்டமான தொழுகை. இந்த தொழுகை என்கின்ற விடயம் ஒரு முஸ்லிமினுடைய, ஒரு மோமினினுடைய முக்கியமான ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். எப்படி என்று கேட்டால், உயிரோட்டமான தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக இருப்பார்களே அவர்களுக்கு அது கண் குளிர்ச்சியானதாக இருக்கும். உயிரோட்டமான தொழுகை என்பது இறை நேசர்களுக்கு கண் குளிர்ச்சியானதாக இருக்கும். அவர்கள் அதனை விரும்புவார்கள். அவர்களுக்கு அது உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அந்த தொழுகை இருக்கும். மாத்திரமல்ல, இறை விசுவாசிகளான மோமின்களுக்கு இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய ஒரு அன்பளிப்பாக இருக்கும். இறை விசுவாசிகளுக்கு இந்த தொழுகை ஒரு அன்பளிப்பாக, ஒரு கிஃப்டாக இருக்கும். ஆகவே தொழுகை என்பது வெறுமனே ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம். பாங்கு சொல்லுது, அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று தெரியாது. தக்பீரை கட்டுகிறோம், அல்லாஹு அக்பர் சொல்லுகிறோம், வஜ்ஜஹத் ஓதுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம், இன்னொரு தொழுகை ஓதல்களை எல்லாம் ஓதுகிறோம். ஆனால் என்ன ஓதுகிறோம் என்று தெரியாமலேயே ஓதி முடிக்கிறோம். என்ன தொழுகிறோம் என்று தெரியாமலேயே தொழுது முடிக்கிறோம். சடங்காக, சம்பிரதாயமாகத்தான் எங்களுடைய அதிகமானவர்களுடைய தொழுகைகள் மாறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் உயிரோட்டம் மிக்க தொழுகைகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிகமான சகோதரிகள் வருகை தந்து கொண்டிருப்பதால் கீழே அமரலாம். மஸ்ஜித் சுத்தமான இடம்தான். கொஞ்சம் நாங்கள் இது ஏலாதாக்கள் வருவாங்க என்று தான் கதிரை ஏற்பாடு செஞ்சோம். எனவே ஏழுமானாக்கள் கொஞ்சம் கீழே சஃப்ல இருக்கலாம். இந்த ஸ்லைடை பார்த்து இருங்க, திரையை பார்த்து அமர்ந்தீங்கன்னா நல்ல. மற்றாக்கள் ஏலாதாக்கள் கீழே இருக்க கஷ்டமானாக்கள் சேரில் இருக்கட்டும். கொஞ்சம் கீழே இருக்க வசதியானாக்கள் கீழே வந்து இருந்தால் சந்தோஷம். ரைட். அது மாதிரி டியூட் எல்லாருக்கும் இருக்குதா? கிடைக்காதாக்களுக்கு தருவாங்க. டியூட்டி இருக்குது, கிடைக்காதாக்கள் கேட்டு வாங்கிடுங்க. ரைட், ஓகே. அப்போ உயிரோட்டமான தொழுகையை பற்றி தான் நாங்கள் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். நான் உங்களிடத்திலே இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமாக இருக்கும். உண்மையாக தொழுகையை இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் சாதாரணமாக ஒரு 10 வயதில் நாங்கள் ஒரு தொழ ஆரம்பித்திருந்தால் இன்றைக்கு ஒரு 30 வயது என்று சொன்னால் 20 வருடங்கள், 50 வயது என்று சொன்னால் 40 வருடங்கள், 60 வயது என்றால் 50 வருடங்கள் நாங்கள் தொழுதிருக்கிறோம், விடாமல் தொழுதிருக்கிறோம். ஆனால் தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அனுபவித்து தொழுதார்களோ அப்படித்தான் நாங்கள் தொழுகிறோம் என்று சொல்ல முடியுமா? அப்படி நாங்கள் தொழுகிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், முக்கியமான இமாம்கள் எப்படி தொழுகையை அனுபவித்து இன்பமாக கருதி அதனை தொழுதார்களோ அப்படித்தான் நாங்களும் தொழுகிறோமா? அல்லது உண்மையில் நாம் சில அறிகுறிகளை சொல்கிறேன், அது உங்களிடம் இருக்கிறதா என்பதை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். பலருக்கு தொழுகின்ற போது பல சிந்தனைகள் வந்து விடுவது. தொலை போய் தக்பீரை கட்டினாத்தான் எல்லாமே ஞாபகம் வரும். காணாமல் போன பொருட்கள் எல்லாம் ஞாபகம் வருவது தொழுகையில் தான். ஷாவி எங்கே வச்சே என்று தேடி திரிவோம்,
தொழுகின்ற போது ஞாபகத்துக்கு கொண்டு வருவான் ஷைத்தான். அப்போ சிந்தனை அங்கே போயிட்டு தொழுகையில் இருக்க மாட்டேன். தொழுகின்ற போது சில நேரங்களிலே லுகர் தொழுது முடிஞ்சு அசர தொழுது முடிஞ்சு மகரிபுடைய நேரத்திலே இன்று லுகருக்கு முதலாம் ரக்காத்திலே என்ன சூறா ஓதினோம் என்று நினைத்து பார்த்தால் நினைவில் இருக்காது. நேற்று நான் என்ன ஓதி தொழுதை நிஷாவுடைய தொழுகையிலே நினைத்தால் ஞாபகத்துக்கு வராது. ஏனென்றால் நாங்கள் அதனை சடங்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர பெரும்பாலானவர்கள் எல்லோரும் அல்ல, பெரும்பாலானவர்களுடைய தொழுகை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக தொழ வேண்டும் என்பதற்காக அப்படியே வந்து தொழுகின்ற தொழுகைகளாக இருக்கிறதே தவிர அதனை உயிர்ப்போடு தொழுகின்ற தொழுகைகளாக எங்கள் எத்தனை பேருடைய தொழுகை இருக்கிறது என்பது நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம். எனவே அதை படிக்க வேண்டும். எப்படி தொழுகையை உயிரோட்டமாக்கலாம், அதுக்கு என்ன வழிகள் இருக்கிறது என்ற விடயங்களை படிப்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தொழுகை என்பது புனிதமிக்க ரஜப் மாதத்திலே 27வது பிறையிலே தான் மிஅராஜுடைய நிகழ்வின் போது இஸ்ராவல் மிஅராஜ் என்கின்ற அந்த இரவு பயணம் மற்றும் விண்வெளி பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டுதான் இந்த தொழுகையை பரிசாக பெற்றுக்கொண்டார்கள். அப்படி தொழுகையை அவர்கள் பரிசாக பெற்றுக்கொண்ட இந்த நிகழ்வு தான் இஸ்ராவல் மிஅராஜ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு. இது வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு நிகழ்வு. ரஜப் மாதம் 27வது பிறையிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றது என்பதை உங்களுக்கு தெரியும். இந்த மிஅராஜுடைய இரவை ஒரு புனிதமான இரவாக கருதி அதனை சிறப்பிக்கின்ற வழக்கங்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். தன்னுடைய அடியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இரவு பயணம் அழைத்து சென்று அவ்வாறு செய்த அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதனை சூழ உள்ள பகுதிகள் மிகவுமே பரக்கத் பொருந்திய பூமியாளாக இருக்கின்றன. எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் நாங்கள் அவ்வாறு அவர்களை அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சிறப்பித்து சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மிஅராஜுடைய நிகழ்வு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தயார்படுத்துகின்றார்கள். அவர்களுடைய இதயம் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. இன்று இருக்கின்ற ராக்கெட், விண்வெளி பயணத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற ராக்கெட்டினுடைய வேகத்தை விட மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் அவர்களுக்காக கொண்டு வரப்படுகிறது. புராக் என்கின்ற ஒரு வாகனம். அந்த புராக் என்ற வாகனத்திலே அவர்களை ஏற்றிக்கொண்டு மிக வேகமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி முதலாவதாக சென்று, பிறகு அங்கிருந்து பல நிகழ்வுகள் நடைபெற்றதற்கு பிறகு விண்ணுலகத்தை நோக்கிய பயணம் ஆரம்பமாகி உயர உயர பறந்து சென்று 7 வானங்களையும் கடந்து செல்கின்றார்கள். சித்ரத்துல் முன்தஹா அழைக்கப்படுகின்ற ஒரு இடம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்று விட்டு சொன்னார்கள், இதுக்கு மேல் செல்ல முடியாது, இதுதான் எல்லை, இதனோடு நாங்கள் நின்று கொள்வோம். இவ்வாறு போன அந்த பயணத்திலே தான் அதைத்தான் நாங்கள் மிஅராஜ் என்று சொல்கிறோம். இந்த பயணம் சாதாரண ஒரு பயணம் அல்ல. இதுக்கு பின்னால் நிறைய அற்புதங்கள் இருந்தாலும் இன்றைய நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தினூடாக இதனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். மனிதன் காலத்தை விட வேகமாக பயணம் செய்தால் காலம் பின்னோக்கி நகரும் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கின்ற ஒரு பெரும் விஞ்ஞானி சொன்ன கருத்தியலை அடிப்படையாக வைத்து மிஅராஜை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். வல்ல இறைவனுக்கு காலத்தை விட வேகமாக பயணம் செய்கின்ற ஒரு வாகனத்தை கொண்டு வருவது அற்புதமான ஒரு விடயம் அல்ல, அது சாதாரண ஒரு விடயம். அப்படிப்பட்ட புராக் என்ற வாகனத்தில் பயணம் செய்ததால் தான் அவ்வளவு நிகழ்வுகளையும் ஒரே இரவிலேயே முடித்துவிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு வானத்திலும் பல நபிமார்களை சந்தித்தார்கள். சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்றார்கள். வான எல்லையில் வைத்து அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. பைத்துல் மஅமூர், மலக்குமார்கள் தொழுகின்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே மலக்குமார்கள் அல்லாஹ்வை சதாவும் வணங்கி கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருந்துவதற்காக பால் வழங்கப்படுகிறது. அதனை எல்லாம் குடித்துவிட்டு அல்லாஹ்வை சந்திக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு
50 நேர தொழுகைகளை பரிசாக கொடுக்கிறான். யோசித்து பாருங்கள், இந்த 50 வக்தும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? 5 வக்து தொழுகையே சரியாக தொழுது கொள்வதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் அந்த தொழுகைகள் தவறிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துவிடுகிறது. ஆனால் 50 வக்து எங்களுக்கு கிடைத்தது, அதனை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இது உங்களுடைய உம்மத்தினருக்கு கஷ்டமாக இருக்கும், 50 வக்தை அவர்கள் தொழமாட்டார்கள், தயவு செய்து அல்லாஹ்விடம் திரும்பி சென்று நீங்கள் அதனை குறைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள், 10 வக்து குறைச்சி 40 வக்தை எடுத்துட்டு வாராங்க. அப்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதுவும் உங்களுடைய சமுதாயத்துக்கு கஷ்டமாக இருக்கும், எனவே தயவு செய்து குறைச்சிட்டு வாங்க. மீண்டும் போகிறாங்க, 30, 20, 10, அப்பையும் விடல மூசா அலைஹிஸ்ஸலாம், போங்கோ குறைங்க. கடைசியாக 5 வக்து தொழுகையில் எடுத்துக்கொண்டு வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுவும் உங்களுடைய உம்மத்துக்கு சிரமமாகத்தான் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு மேலே நான் போறதுக்கு வெட்கப்படுகிறேன், இதற்கு மேலேயும் நான் எப்படி போய் கேட்கிறேன் அல்லாஹ்ட்ட, எனவே நான் போக விரும்பவில்லை, இந்த 5 வக்தோடு நான் திருப்திப்பட்டு கொண்டு போகிறேன் என்று சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது தான் இந்த 5 வக்த். என்றைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா, இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 ஜகாத் பூமியில் வைத்துத்தான் கடமையாக்கப்பட்டது, நோன்பு பூமியில் வைத்துத்தான் கடமையாக்கப்பட்டது, ஹஜ் பூமியில் வைத்துத்தான் கடமையாக்கப்பட்டது. ஆனால் தொழுகை எங்கே கடமையாக்கப்பட்டது? எங்கே? பூமியிலையா? வானத்தில் வைத்து கடமையாக்கப்பட்டது. ஏன் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? ஜகாத்தை, ஹஜ்ஜை, நோன்பை அல்லாஹ் தஆலா பூமியில் வைத்து கடமையாக்கியது போல தொழுகையையும் பூமியில் வைத்து கடமையாக்கி இருக்கலாம். ஆனால் ஏன் ரசூலுல்லாவை அவ்வளவு தூரம் அழைத்து இவ்வளவு பிறையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து மிக சிரமத்துக்கு மத்தியிலே ஒரு இரா பயணம், ஒரு விண்வெளி பயணம் எல்லாம் ஏற்பாடு செய்து நேரடியாக தனக்கு அருகிலே கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த தொழுகையை கொடுக்க வேண்டும்? அதனுடைய முக்கியத்துவத்துக்காக. எனவே தான் சொல்வார்கள், தொழுகை ஒவ்வொரு மோமினதும் மிஅராஜ். விளங்கினா, நாங்கள் ஒவ்வொரு முறையும் தொழுகின்ற போது அது எங்களுடைய ஆத்மாவுக்கான மிஅராஜாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஆத்மா உயர்ந்து அல்லாஹ்வினுடைய சிந்தனையின் பக்கம் அது உயர வேண்டும். நாங்கள் பூமியில் இருந்தாலும் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய உணர்வுகள் அப்படியே வானத்தை நோக்கி நகர வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான தொழுகையினுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். அதுதான் இந்த தொழுகையினுடைய பிரதான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் சொன்னார்கள், ஒரு தொழுகை என்பது மோமினுடைய மிஅராஜ். தொழுகை மோமினுடைய மிஅராஜ். ஒவ்வொரு நாளும் 5 தடவை மிஅராஜ். அது உடலுக்கான மிஅராஜ் இல்லை, உணர்வுக்கான மிஅராஜ். எங்களோட உணர்வுகள் வானத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் தொழுகை இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா வானத்துக்கு அழைத்து இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு பரிசு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு போட்டியிலே பங்கு பற்றினோம், ஒரு பரிசு ஜனாதிபதி போட்டியை நடத்தினார், பரிசு வழங்க போகிறார். பரிசை நம்முடைய ஊரிலே காத்தாங்குடியிலே வைத்து ஒரு பிரதேசத்திலே ஒரு மண்டபத்திலே வைத்து அந்த பரிசை வழங்குவதற்கும் ஜனாதிபதி எங்களை அவருடைய மாளிகைக்கு அழைத்து நமக்கு ஒரு விருந்து வைத்து அவருடைய மாளிகையில் வைத்து அந்த பரிசை தருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? ரெண்டும் பரிசு தான், ரெண்டும் ஜனாதிபதி அனுப்பின பரிசு தான். ஆனால் ஜனாதிபதி பரிசு அனுப்பி விடுறார், யாரோ கொண்டு வராங்க, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்மளை கூப்பிட்றாங்க, மேடையில் கூப்பிட்றாங்க, பரிசை தாராங்க. அது நமக்கு தார அனுபவம் என்ன? ஜனாதிபதி நேரடியாக அழைப்பு அனுப்புகிறார், என்னுடைய இல்லத்துக்கு நீங்கள் வர வேண்டும். நாம போகிறோம், அங்கே போனோன்னு நமக்கு விருந்து அவருடைய வீட்டில், அவருடைய கையால் நேரடியாக நம்மை அழைத்து உரையாடி ஒரு பரிசை தந்தால் அந்த பரிசை நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிசாக கருதுவோம், எவ்வளவு மகத்துவமிக்கதாக அதனை உணர்ந்து கொள்வோம். அதே போன்றுதான் இதுவும். அல்லாஹ் தஆலா ஏனைய கடமைகளை எல்லாம் பூமிக்கு அனுப்பிவிட்டான். ஸகாத் உங்களுக்கு கடமை, ஹஜ் உங்களுக்கு கடமை, நோன்பு உங்களுக்கு கடமை என்று வகி மூலமாகத்தான் அறிவித்தான். ஆனால் தொழுகையை அப்படி சொல்லணும், நீங்க வாங்க, மேல் எங்கட இடத்துக்கு வாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நேரடியாக வாங்க என்று அழைத்து அவர்களுக்கு அங்கு விருந்தளித்து
அவர்களை நேரடியாக சந்தித்து அவருடைய கையிலே இந்த பரிசை கொடுத்தானே, இது எவ்வளவு மகத்தான ஒரு பரிசு, அதனை நாங்கள் எந்த அளவுக்கு பேணுகிறோம் என்பதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கு பிறகு சுவர்க்கம் நரகமெல்லாம் காண்பிக்கப்பட்டது. நரகத்துக்கான பாவங்களும் தண்டனைகளும் அங்கே சொல்லி காட்டப்பட்டது. நரகத்தின் காவலாளிகளை கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயந்து போய்விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், யார் இவர்கள்? இவர்கள் சிரிக்க மாட்டார்களா? இவருடைய முகத்திலே ஒரு செழிப்பு இருக்காதா? ஏன் இவ்வளவு கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள்? முகமலர்ச்சி, புன்முறுவல் இவர்களுக்கு கிடையாதா என்று கேட்டபோதுதான் சொன்னார்கள், இல்லை, இவர்தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், நரகத்துக்கு பொறுப்பானவர். அவர்களை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். அவர்களுக்கு இரக்கம், சிரிப்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் கிடையாது. நரகத்துக்கு பொறுப்பானவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது. சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளை போன்று இருந்தது. அம்மி குளவிகளை போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படுகிறது. அந்த நேரத்திலே அது அவர்களுடைய பின்வாசல் வழியாக வெளியேறி வருகின்ற அந்த கொடூரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். யார் இவர்கள்? இவர்கள் தான் அனாதைகளின் சொத்துக்களை அபகரித்தவர்கள். பாருங்கள் அவர்கள் தண்டனை. ஒட்டகத்தின் உதடு போன்ற பெரிய உதடு, பெரிய பெரிய பாறாங்கற்கள் போன்ற நெருப்பு கங்குகள் எறியப்படுகிறது. அதனை விழுங்க வேண்டும். அது விழுங்கி உடம்பினூடாக அப்படியே வெளியேற வேண்டும். இதுதான் தண்டனை. மறுமை முடியும் வரை, மறுமை முழுக்க அவர்களுக்கு இந்த தண்டனை. எவ்வளவு மோசமான தண்டனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். வட்டியோடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய வயிறு மிக பெரியதாக ஊதி போயிருக்கும். அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாய், அவ்வளவு பெரிய வயிறு, வலப்பக்கம் திரும்ப முடியாது, இடப்பக்கம் திரும்ப முடியாது. ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது ஃபிரௌனுடைய சமூகம் இந்த வட்டி வாங்கியவர்களை மிதித்து கொண்டு செல்வார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனை வட்டிக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க. அதே போன்றுதான் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்னால் நல்ல வாசமுள்ள இறைச்சி இருந்த போதும் அவர்கள் துர்நாற்றம் மிக்க இறைச்சியை போய், நாற்றம் அடிக்கின்ற புழு மேய்கின்ற அந்த இறைச்சியை போய் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் என்று கேட்டபோதுதான் அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான முறையிலே வாழ்க்கையை அனுபவிக்காமல் ஹராத்தை நோக்கி சென்றவர்கள் என்று சொல்லப்படும். இன்னும் ஒரு சாரார் தீனத்துல் கபால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சீல் சலத்தினால் ஆன ஒரு பானத்தை அருந்திக் கொண்டிருப்பார்கள். யார் இவர்கள் என்று கேட்கப்படுகின்ற போது இவர்கள் தான் போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஹராமாக்கிய போதையை, மதுவை மிக அதிகமாக சுவைத்தவர்கள் என்று இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். இப்படி ஏராளமான தண்டனைகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எடுத்துக்கொண்டு இங்கே வந்துவிட்டு எங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அதுதான், தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று எங்களுக்கு இந்த மார்க்கம் கற்றுத்தருகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, தொழுகை என்பது எங்களுடைய ஆத்மாவினுடைய மியாராஜ் பயணம். உண்மையான தொழுகையை தொழுகின்ற போது கண்கள் கசிந்துவிடும், இதயம் நொறுங்கிவிடும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது உள்ளம் தடுமாறிவிடும். ஆனால் எந்த விதமான சலனமும் இல்லாமல், சபலமும் இல்லாமல், சடங்காக சம்பிரதாயமாக தொழுகின்ற எங்களுடைய தொழுகைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே ஒரு ஹதீஸிலே, நாளை மறுமையிலே சில மனிதர்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் பழைய புடவைகளை கசக்கி சுருட்டி முகத்திலே வீசுவது போல அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுடைய தொழுகைகளை கசக்கி வீசுவான். இந்த தொழுகைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, கொண்டு போய் விடுங்கள் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய உங்களுடைய எல்லோருடைய தொழுகைகளும் உயிரோட்டமாக வேண்டும். தொழுகை உயிரோட்டமாகிவிட்டால் ஒரு சமூகத்திலே பாவம் குறையும். அந்த தொழுகையை உயிரோட்டமாக நிறைவேற்றுகின்ற போதுதான் இந்த ஒரு முஸ்லிமினுடைய ஆத்மீக பயணம் மிகச் சரியாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகையை உயிரோட்டமாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய அறிஞர்கள் பல வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள். 20க்கும் அதிகமான வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் சரியாக செய்தால் உங்களுடைய தொழுகை உயிரோட்டமானதாக இருக்கும் என்று சொல்கிறார். எனவே எங்களுடைய தொழுகையை உயிரோட்டமாக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இது எங்கிருந்து ஆரம்பமாகிறது? தொழுகைக்காக நாம் செய்கின்ற வுதுவிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்.
வுது செய்கின்ற போது என்ன உணர்வோடு வுது செய்கிறோம்? எந்த உணர்வும் இல்லாமல் செய்வோம். கைகால் முகத்தை கழுவினா வுது, அப்படித்தானே நாங்கள் நினைச்சு கொண்டு செய்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வுது என்பது ஒரு தௌபா. வுது செய்கிறேங்கிறது ஒரு தௌபா. தௌபா செய்கிற நேரம் எவ்வளவு பணிவு, எவ்வளவு பண்பாடு, எவ்வளவு தாழ்மையான எண்ணத்தோடு நாங்கள் போய் தௌபா செய்வோம். அந்த உணர்வோடு தௌபா செய்வது போல வுதுவை செய்ய வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல ஹதீஸ்களிலே வுதுவை ஒரு தௌபாவாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். தொழுகைக்காக நாங்கள் வுது செய்கின்ற போது நம் உறுப்புகள் மூலம் செய்த பாவங்கள், இச்சைகள் முற்றாக நீங்கி விடுகிறது என்ற மனோநிலையோடு நாங்கள் வுது செய்ய வேண்டும். நான் கையை கழுவுகிறேன், இந்த கையால் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நான் முகத்தை கழுகின்ற போது கண்கள் கழுகப்படுகின்றன, இந்த கண்ணினால் செய்த பாவங்கள் அல்லாஹ் தஆலா இப்பொழுது மன்னிக்கின்றான். கையை கழுவுகிறேன், கையினால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். வாயை கொப்பளிக்கின்ற போது நாவு கழுகப்படுகிறது, நாவினால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். கால்களை கழுவுகின்றேன், பாவத்துக்காக இந்த கால் நடந்து போன முயற்சி செய்த தருணங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பாவ மன்னிப்பாக கருதி இந்த வுதுவை செய்கின்ற போது அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றமாக அமைந்துவிடும். எனவே ஒவ்வொரு வுதுவும் ஒவ்வொரு தௌபா. நான் சாதாரணமாக ஒரு அமைச்சரை, ஒரு அதிகாரியை, ஒரு அதிபரை, என்னுடைய மேலதிகாரியை சந்திக்க போவதென்றால் எவ்வளவு எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் என்றால், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் என்றால் எப்படி போவோம்? எவ்வளவு நீட்டாக போவோம், எவ்வளவு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கொள்வோம், எவ்வளவு அழகாக நேர்த்தியாக எங்களை பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ்வை சந்திக்க போவதுதான் தொழுகை. அப்படி என்றால் அந்த ரப்புல் ஆலமீனை சந்திக்க போவதற்கு எவ்வளவு அழகாக சுத்தமாக நேர்த்தியாக நாங்கள் போக வேண்டும். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், சுஜூது செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் மஸ்ஜிதுகளிலும் நீங்கள் ஜீனத்தாக வாங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஜீனத்தாக வாங்க, அழகா வாங்க, அழகா வாங்க தொழுகிறதுக்கு. ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஜீனத்தோட வாங்க, அலங்காரத்தோட வாங்க. அழகும் இல்லை, அலங்காரம், ஜீனத். அழகா நீங்க வாங்க, அலங்காரத்தோட வாங்க அல்லாஹ் தஆலா அழைக்கிறானே. அப்ப அல்லாஹ்க்கு முன்னால நான் போறதுக்கு முதலாவது ஸ்டெப் இந்த வுது. எனவே இந்த வுதுவை நான் சரியாக செய்யாவிட்டால் அது தொழுகைக்கான வாயிலை சரியாக என்னை கொண்டு போய் சேர்க்காது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் வுது செய்து விட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு காய்ந்த சருகுகள் கொண்ட ஒரு மரத்தை இப்படி பிடித்து இப்படி உலுக்கினார்கள். மரத்தை இப்படி பிடிச்சி இப்படி உலுக்கினார்கள். உலுக்கினோன்னா அதில் இருக்கிற சருகுகள், காய்ந்த இலைகள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே உதிர்ந்து விழும். அப்படி உதிர்ந்து விழுந்தோன்னு சொன்னார்கள், இப்படித்தான் ஒரு மூமின் வுது செய்கின்ற போது அவனுடைய பாவங்களும் உதிர்ந்து விடுகின்றன என்று சொன்னார். வுது ஒரு தௌபா, பெரிய தௌபா. இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே வுதுவினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் கழுவு கொண்ட போது எப்படி உங்களுடைய உறுப்புகளில் இருந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாங்கள் அடுத்த வுது மகரிப் தொழுகைக்காக நாங்கள் வுது செய்கின்ற போது இந்த உணர்வோடு வுதுவை செய்து பார்ப்போம். அது எவ்வளவு உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்ப்போம். தௌபாவை செய்கிறேன், வாய் கொப்பளிக்கின்ற போது வாய்க்கான தௌபா, முகம் கழுவுகின்ற போது முகத்துக்கான தௌபா, கை கழுவுகின்ற போது கைக்கான தௌபா, கால் கழுவுகின்ற போது காலுக்கான தௌபா என்ற அந்த உணர்வோடு ஆறுதலாக அழகாக தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் அந்த வுதுவை நாங்கள் செய்கின்ற போது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றமான வுது. மாத்திரமல்ல, அது நமக்கு மிக பெரும் நன்மையை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இரண்டாவது, வுது செஞ்சாச்சு, வுதுவுடைய துஆவை ஓதியாச்சு. ஓதினத்துக்கு அப்புறம் தொழுகைக்காக வந்து நிற்கிறோம், முசல்லாவிலே வந்து நிற்கிறோம், சஃபிலே வந்து நிற்கிறோம். இப்போது என்ன உணர்வோடு வந்து நிற்க வேண்டும்? எவ்வளவு குயிக்காக தொழுது முடிப்போம் என்ற உணர்வோடு வந்து நிற்கக்கூடாது. அவசரமாக தொழுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் என்ற உணர்வோடு வந்து விடக்கூடாது. இன்று சில பெண்களிடத்தில் இருக்கின்ற ஒரு வழக்கம், தொழுகையை பிற்படுத்தி தொழுவது. தொழுகையை காரணமின்றி பிற்படுத்தி தொழுவது மார்க்கத்திலே வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. திருமண வைபவங்கள் நடந்துவிட்டால் அங்கே தொழுகையே கிடையாது. பின்னேரம் நாங்கள் போனால் இரவு வரைக்கும் அங்கிருக்கின்ற யாரும் ஒரு சிலரை தவிர
தொழுகையே இல்லாமல் இருக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். பிரயாணங்கள் போனால் அங்கு தொழுகை கிடையாது, தொழுகைக்கு சலுகையே கிடையாது. யுத்த களத்திலே நீ நின்றாலும் தொழுதுதான் ஆக வேண்டும். ஸலாத்துல் ஹவுஃப் என்று தனியான ஒரு தொழுகை இருக்கிறது. முன்னாலே யுத்தம், எதிரிகள் முன்னே ஆயுதம் தூக்கி கொண்டு போராடி கொண்டிருந்தாலும் தொழுகையை விடக்கூடாது, நீ தொழுதுதான் ஆக வேண்டும் என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். குதிரையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் தொழுகையை விடக்கூடாது, குதிரையில் இருந்து கொண்டு தொழ வேண்டும் என்று சொன்னது இஸ்லாம். நோயாளியாக மரணப்படுக்கையில் இருந்தாலும் முன்னால் எழுந்து நின்று தொழ முடியவில்லையா, அமர்ந்து கொண்டு தொழு, அதற்கு முடியவில்லையா, சாய்ந்து கொண்டு தொழு, அதற்கு முடியவில்லையா, சைக்கிணையால் தொழு என்று தொழுகையை விட சந்தர்ப்பமே அளிக்கவில்லை. பெண்களுக்கு மாத்திரம் சுத்தமில்லாத காலப்பகுதியில் தொழுகையை விடுவதற்கு, முற்றாக விட்டு விடுவதற்கு அதை கலா கூட செய்ய தேவையில்லை, தொழுகையை தொழ தேவையில்லை என்ற ஒரு சலுகையை இஸ்லாம் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறது. ஆண்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு ஆணுக்கும் தொழுகையை விடுவதற்கு எந்த சலுகையும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தவிர, ஹைது நிஃபாஸுடைய சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு பெண் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த அப்பட்டமாக தொழுகைகள் வீணாக்கப்படுகின்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்குள் நடக்கின்ற திருமண நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள். மணப்பெண்ணில் தொடங்கி உறவினர்கள் வரைக்கும் தொழுகை இல்லாத ஒரு நிலை, ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு ஃபர்லையை நாசப்படுத்துகின்ற நிலைமைகள் என்று சர்வ சாதாரணமாக நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அந்த திருமணங்களில் பரக்கத்து ஏற்படும்? எத்தனையோ பேருடைய தொழுகைகளை வீணடித்து விட்டு தொடங்குகின்ற ஒரு திருமண வாழ்க்கையில் எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஏற்படும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வீடு, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய முஸ்லீம்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம், ஏன் எங்களுக்கு தொழுகைக்கு ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்க முடியாது? ஏன் மணப்பெண்ணும் தொழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர முடியாது? ஏன் அங்கே இருக்கின்ற எல்லோரும் ஜமாத்தாக அங்கே தொழுதுவிட்டு ஏனைய நிகழ்வுகளை நடத்தலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வரக்கூடாது? சிந்திக்க வேண்டும். தொழுகையை நாங்கள் வீணடிக்கின்ற விடையும் அதே போன்றுதான் பிரயாணங்கள், பயணங்கள் போனால், பாடசாலைகளுடைய மற்ற நிகழ்வுகள் நடைபெற்று விட்டால் அங்கே தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லை. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகைக்காக நாங்கள் வந்து நின்றால் வெறுமனே ஒரு இபாதத்தை செய்கிறோம் என்ற உணர்வுக்கு அப்பால் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன் என்ற உணர்வு வருவது இந்த தொழுகையில் தான். ஜகாத்து கொடுக்கிறோம் என்றால் அந்த உணர்வு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் தொழுகின்ற போது அல்லாஹ்வை நேரடியாக அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம் என்ற ஒரு உணர்வு ஒரு மூமினுக்குள் வர வேண்டும். இறையச்ச உணர்வு வர வேண்டும், தக்வாவுடைய உணர்வு வர வேண்டும். மஹ்ஷர் வழியிலே நிற்பதை போன்று தொழுகைக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லப்படும். அவருடைய மாணவர்கள் வந்து கேட்டார்கள், இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களே, நீங்கள் தொழுகின்ற போது நாங்கள் பல தடவைகள் வந்து அவதானித்திருக்கிறோம், தேம்பி தேம்பி அழுகிறீர்களே, தக்பீரை கட்டிவிட்டால் உங்களுடைய கண்கள் கண்ணீரை சொரிய ஆரம்பித்து விடுகின்றதே, உள்ளம் அப்படியே உருகி போய் விடுகிறதே, அப்படியே அழுது முடித்து விடுகிறீர்களே, இமாம் அவர்களே, எப்படி உங்களால் இப்படி ஆத்மீகமாக தொழ முடிகிறது? இப்படி ஒரு ரோஹானியத்தோடு எப்படி தொழ முடிகிறது? நாங்கள் தொழ போனால் எங்களுடைய சிந்தனைகள் சிதறி விடுகின்றனவே, ஆனால் நீங்கள் தொழுகின்ற போது நாங்கள் அவதானித்திருக்கிறோம், அழுது அழுது தேம்பி தேம்பி நீங்கள் தொழுகிறீர்களே, உங்களுடைய தொழுகையை பார்த்தால் எங்களுக்கு ஆசையாக இருக்கிறதே இமாம் அவர்களே, எப்படி இப்படி தொழுதீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன பதில், ஆனவர்களே, நான் தொழுகைக்காக சென்று விட்டால் ஒரு கற்பனையை செய்து கொள்வேன். நான் ஒரு கற்பனை செய்து கொள்வேன். நான் வந்து நிற்பது வெறும் முசல்லாவிலே அல்ல, தொழும் இடத்திலே அல்ல, மஹ்ஷரிலே நிற்பதாக நினைத்துக் கொள்வேன். மஹ்ஷரிலே நிற்பதாக நினைத்துக் கொள்வேன். எனக்கு மேலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வேன். உண்மையா இல்லையா? எனக்கு மேலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வேன். உண்மைதானே? எனது 2 புறமும் மலக்குமார்கள் நான் செய்வதையெல்லாம் எழுதி கொண்டிருப்பதை நான் கற்பனை செய்து பார்ப்பேன். மலக்குமார்கள் நீ எழுதி கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் மேலிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, மஹ்ஷருடைய வெளியிலே நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேனே, எனக்கு முன்னால் சுவர்க்கம் இருப்பதாக நினைத்துக் கொள்வேன்.
எனக்கு பின்னால் நரகம் இருப்பதாக எண்ணிக்கொள்வேன். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை இப்பொழுது கடந்து கொண்டிருப்பதாக நினைப்பேன். இந்த நேரத்தில் என்னுடைய தொழுகை எப்படி உயிரோட்டம் இல்லாமல் போகும் என்று கேட்டார்கள். பாருங்கள் அவருடைய சிந்தனை. தொழுகைக்காக போனால் இந்த உணர்வோடு தான் தக்பீரை கட்டுவேன். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துக்கு மேலே நிற்கிறோம். தப்பினா நரகம், தாண்டினா சுவர்க்கம். அல்லாஹ் மேலே என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இருபுறமும் என்னை மலக்குமார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் என்னுடைய தொழுகையை எப்படி அழகில்லாமல் தொழ முடியும், எப்படி சிந்தனை இல்லாமல் தொழ முடியும்? இன்னும் ஒன்று சொன்னார்கள், அது மிக முக்கியமான விஷயம். இதுதான் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை என்று எண்ணிக்கொள்வேன். மலக்குல் மௌத் என்னை உயிர் வாங்குவதற்காக, என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 5 நிமிடம் டைம் தரப்படுகிறது. ஒரு தொழுகையை தொழுது விட்டு வாருங்கள், தொழுது முடியும், உங்கள் உயிர் கைப்பற்றப்படும் என்று சொன்னால் நாம் தொழுகின்ற அந்த கடைசி தொழுகை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அப்படித்தான் நான் நினைத்து தொழுவேன். மலக்குல் மௌத் என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். கடைசி தொழுகை இதுதான். அல்லாஹ்வுடன் உரையாடுகின்ற இந்த உலகத்தில் கடைசி சந்தர்ப்பம். தௌபா செய்வதற்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம். என்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து அழுது அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வதற்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம் என்று நினைக்கின்ற ஒரு மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு இளகி போகும், எவ்வளவு ஒரு ஆத்மீகம் அதற்குள் வரும், எப்படி ஒரு உணர்வோடு நாங்கள் அந்த தொழுகையை தொழுவோம். அப்படித்தான் தொழ வேண்டும் என்று இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் நின்று தக்பீர் கட்டிருக்கு. தப்பினா நரகம், தாண்டினா சுவர்க்கம். இந்த உணர்வு இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து மகரிப் தொழுகையிலிருந்து எங்களுடைய தொழுகைகளுக்குள் வருமாக இருந்தால் பெரிய மாற்றம் வரும். உள்ளத்தளவில் பெரிய சேஞ்சஸ் வரும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, ஹராம் ஹலால் பற்றிய பேணுதல் எல்லாம் தானா வரும். தொழுகை உயிரோட்டமாயினா தான் வரும். தொழுகையை சடங்கா சம்பிரதாயமாக தொழுதுட்டு போகிறோம். இன்றைக்கி நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோமா இல்லையா? பெரிய தொழுகையாளி, பெரிய ஆள், தோற்றத்தில் அவர் இஸ்லாத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ் லா யன்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களோட தோற்றத்தை பார்க்குறவும் இல்லை, உங்களோட உருவத்தை பார்க்குறவும் இல்லை, உங்களோட உடல்களை பார்க்குறவும் இல்லை. அல்லாஹ் தஆலா பார்க்குறதெல்லாம் வலாக்கின் அல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் பார்க்குறது உங்களோட உள்ளத்தை, ஆமாலிக்கும் உங்களுடைய செயல்களை. நம்ம சமூகத்தில் என்ன பார்க்குற? அந்த அவள் நல்ல இபாதத்தானால் எதை வச்சு சொல்கிற? அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு, அவங்களோட வெளித்தோற்றத்தை வச்சு. ஆனால் அவரோட உண்மையான உள்ளத்தில் என்ன இருக்கின்ற யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். இன்னும் சில மனிதர்கள் எங்கட பார்வையில் அவங்க மோசமான ஆட்கள், அவங்களோட தோற்றம் சரியில்லை, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மிக உயர்ந்த மனிதர்களாக இருக்க முடியும். அதனால தான் யாருக்கு நாங்கள் சொர்க்கவாதி நரகவாதி என்று பத்துவா கொடுக்க போயிடலாம், அதை நம்ம தீர்மானிக்க இயலாது. எங்கட பார்வைக்கு பெரிய மார்க்கவாளியாக தெரிகின்ற ஒருவர் அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான மனிதராக இருப்பார். அவருடைய உள்ளத்தில் பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ தொழுகையாளிகள், ஆனால் அவருடைய பிஸ்னஸில் ஃபுல்லாக வட்டி. என்ன தொழுகையாளி? இன்னைக்கு எத்தனையோ தொழுகையாளிகள் அவ்வளவு ஜமாத் மிஸ் பண்ண மாட்டாங்க, தொழுகிறாங்க. ஆனால் அந்த தொழுகை அவரை மாத்தல்ல. வாயை திறந்தா பொய், அவதூறு, அடுத்தாக்களை பற்றிய எண்ணங்கள் என்று பேசுவார்களாக இருந்தால் அது தொழுகையாளிகளை மாற்றவில்லை என்பதுதான் அந்த சந்தர்ப்பம், இல்லையா? ஒரு தொழுகை எல்லா மனிதர்களையும் மாற்ற வேண்டும், அதுதான் தொழுகையினுடைய எதிர்பார்ப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த தொழுகை அப்படியான மாற்றத்தை ஏற்படுத்த வந்ததுதான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறதே. இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை நிச்சயமாக மானக்கேடான விஷயங்கள், வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் ஒரு மூமினை தடுக்க வேண்டுமே. இன்னைக்கு எத்தனை பள்ளி வாயில்கள் இந்த ஊரிலே, எத்தனை பள்ளி வாயில்கள், எவ்வளவு தொழுகைகள், எத்தனை ஜமாத்துக்கள், ஆனால் மானக்கேடான விஷயங்கள், பாவச் செயல்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள்
பெரும்பாவங்கள் குறைந்திருக்கிறதா என்று நாங்கள் உண்மையாக சிந்தித்து பார்த்தால் நாங்கள் சரியான தொழுகையாளிகளை உருவாக்கவில்லை. சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு எப்படி பிற சமயங்களில் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு மார்க்க வழிபாடுகள் இருக்குமோ அதே போல் நாங்களும் உள்ளத்தால் இந்த இபாதத்துக்களை செய்யாமல் உடலால் மாத்திரம் செஞ்சுட்டு போகிற ஒரு நிலை இருப்பதனால்தான் உண்மையான தொழுகையாளிகள் இன்னும் உருவாகவில்லை. எனவே அதனால் உண்மையான மார்க்க விளைவுகளை எங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை என்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, 2 விஷயம்தான் பார்த்திக்கிறோம். ஒன்று, தொழுகைக்காக வுது செய்கிற நேரம் தௌபா என்ற எண்ணத்தோடு வுதுவை செய்ய வேண்டும். 2வது, தொழுகைக்காக வந்து நிற்கிற நேரம் எங்கே நிற்கிறான்னு நினைக்கணும். சொல்லுங்க, மகிஷரில் நிற்கிறதா? இதுதான் நான் தொழுகிற கடைசி தொழுகை என்ற உணர்வோடு நாங்கள் தொழுதோம்டா என்கிற தொழுகை நிச்சயமாக உயிரோட்டமாக. 3வது வழிமுறை தான் சூரத்துல் ஃபாத்திஹா. எல்லா ரக்காத்திலையும் சொன்ன ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரார்த்தனை, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்குமான ஒரு உடன்படிக்கை. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவோட கருத்தை கூட இன்னும் நான் படிக்க இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட போய் எப்படி தப்ப போகிறோம்? இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் இதில் படித்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு எத்தனை சொல் தெரியும்னு கேட்டால் ஆயிரக்கணக்கில் தெரியும். தமிழில் எத்தனை தெரியும்? லட்சக்கணக்கில் தெரியும். நம்மளோட தொழிலோட, நம்மளோட வாழ்க்கையோட, நம்மளோட விஷயங்களோட தெரிஞ்ச எத்தனையோ விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மொபைல் ஃபோன் வரும்போது முதலாக அறிமுகப்படுத்தப்படும் போது நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் அது அக்கு வேறு ஆணி வேறு, அதை எப்படி யூஸ் பண்ணுற, அதில் என்ன செய்யற, எப்படி வீடியோ போடுற, எப்படி ஃபோட்டோ போடுற, எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி கற்றுக்கொண்டோம்? தேடி கற்றுக்கொண்டோம். தெரியாதான் போய் கேட்டோம், அறிஞ்சு கொண்டோம். ஆனால் 40 வருஷமாக தொழுகிறோம், 50 வருஷமாக தொழுகிறோம், 30 வருஷமாக தொழுகிறோம், 20 வருஷமாக தொழுகிறோம். இன்னும் எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கருத்து தெரியாண்டு அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? தப்ப முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று மந்திரம் ஓதுவது போல ஓதுவதால் ஏதாவது நன்மை கிடைக்க போகுதா? அதுக்காக குர்ஆன் இறங்கின. அப்ப ஆக குறைஞ்சது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கத்தையாவது தெரியாமல், அதனுடைய அர்த்தத்தையாவது புரியாமல் நாங்கள் தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகையில் எப்படி உயிரோட்டம் பெறும்? வராது. அப்போ நாங்கள் படிக்க வேண்டிய அடுத்த அடிப்படையான அம்சம் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவினுடைய கருத்து என்ன? அல்ஹம்துன்னா என்ன? ரப்பண்டா யாரு? ஆலமீன்டா யாரு? ரஹ்மான்டா யாரு? ரஹீம்டா யாரு? மாலிக்ண்டா யாரு? யௌமுத்தீன்டா என்ன? இய்யாக நஅபுது என்று சொல்றோமே அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? வய்யாக நஸ்தஈன் என்று சொல்றோமே அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? கைரில் மக்தூபி அலைஹிம் என்று சொல்றோமே யாரை சொல்றோம்? லாலீன் என்று சொல்றோமே அது யாரை சொல்கிறோம் என்று புரிந்து தெளிந்து வெறும் ஒரு 16-17 சொற்கள் தான் இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹா. அதை நாம் இன்னும் படிக்கலை என்றால், அதன் விளக்கத்தை இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே போய் மறுமொழி சொல்லி தப்ப மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது உங்களுக்கு தான் தந்திக்கிறேன். தக்குவா உள்ளவர்களாக இருந்து அதை எடுத்து படிங்கன்னு சொல்லி தந்த வேதம். ஆனால் இன்னும் படிக்க இல்லை நான் குர்ஆனை. இன்னும் எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவோட கருத்து தெரியாது, இன்னும் சூரத்துல் நாஸுடைய கருத்து தெரியாமல் தான் நான் ஓதிட்டு இருக்கிறேன். இன்னும் ஓதுறோம் என்று தெரியாமல் அப்படியே ஓதிக்கொண்டு போகிறோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? கியாமுல் லைல் தொழ போகிறோம், தராவியை தொழ போகிறோம். ரமதானுடைய காலத்தில் இமாம் மோதுறாரு, சில நேரம் அழுகிறாரு. ஏன் அழுகிறாருன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் பார்க்குறோம் சில வெளிநாடுகளில் சில இடங்கள்ல எல்லாம் கிராத் ஓதி அழுது தாங்கி இல்லாமல் தொழுகைகளை எவ்வளோ உருக்கமாக தொழுகிறார். என்ன காரணம்? அந்த குர்ஆனை விளங்கினது. ஆகவே தான் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை. நாங்கள் எல்லாரும் கேட்குறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை நீ நசீபாக், எனக்கு நேரான பாதையை தாண்டு கேட்குறோமே. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அதை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கணும், ஒவ்வொரு ரக்காத்திலையும் கேட்கணும். ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 17 தடவை கேட்கணும். 17 ரக்காத் தொழுகிறோமே 17 தடவை கேட்கணும். யா அல்லாஹ்
எனக்கு சிராத்தல் முஸ்தகீமை காட்டு, நாங்கள் போகிற பாதையை எங்களுக்கு தெளிவான பாதையாக்கி தந்துரு, அங்காலஞ்சல போய்த்திடக்கூடா, ஹராத்திர பக்கம் போய்த்திடக்கூடா, வட்டிட பக்கம் போய்த்திடக்கூடா, மோஷடிட பக்கம் போய்த்திடக்கூடா, அநியாயத்திர பக்கம் திரும்பிடக்கூடா, நேரான பாதையை காட்டிடியா அல்லான்னு ஒரு தொழுகையிலையும் கேட்கணும். இது நான் தான் கேட்குறோம், எங்களுக்கு எங்கட குடும்பத்துக்கு எங்கடா சொந்தக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து பன்மையில் கேட்குறோம். அதான் எங்கள் எல்லாருக்கும் நேர் வழியத்தா என்று கேட்கறதுல நோக்கம் அதுதான். அதை புரியாமல் கேட்டு பிரயோசனம் இல்லை. அதனால்தான் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் ஆமீன் என்று சொல்கிறேன், அது ஒரு துவா. சூரத்துல் ஃபாத்தியாங்கிறது ஒரு துவாங்கிறதால தான் ஓதி முடிச்சோன்னா ஆமீன் என்று சொல்லுகிறோம். அது துவாங்கிறதால தான். துவாவாக நாங்கள் கேட்குறோமா? உண்மையிலேயே சொல்லுங்க, நீங்கள் தொழுகிற நேரம் ஒவ்வொரு நாளும் நான் துவா கேட்கிறேன் என்று சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறையா? சும்மா ஓது பிஸ்மியை சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ஓதும் வாய், அப்படி பழகிட்டோம். தக்பீரை கட்டினா சலாங் கொடுக்கும் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக தொழுது முடிக்கும் உடம்பு, அதுக்கு பழகிட்டு உடம்பு நினைச்சி தொழுவுறல்ல நாங்கள் யார். ஆகவே தான் எங்களுடைய தொழுகைகள் உயிரோட்டம் இல்லாமல் போயிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே சூரா ஃபாத்தியா ஓதுற நேரம் நாங்கள் மனசில் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் ஞாபகம். தொழுகையில் ஆகக்கூட நாங்கள் உச்சரிக்கிற வார்த்தை எது? தொழுகையில் ஆகக்கூட நாங்கள் சொல்கிற வார்த்தை எது? அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு அசைவுக்கும் அல்லாஹு அக்பர். ஃபர்ஸ்ட்டுக்கு தக்பீர் கட்டும்போது அல்லாஹு அக்பர், ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹு அக்பர், சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹு அக்பர், நடு இருப்புக்கு வந்தால் அல்லாஹு அக்பர், திருப்பி ரெண்டாவது சுஜூதுக்கு அல்லாஹு அக்பர், அத்தஹியாத்துக்கு வரேன்னா அல்லாஹு அக்பர், அடுத்த ரக்காத்து கிளம்புறேன்னா அல்லாஹு அக்பர். ஸோ அல்லாஹு அக்பர் என்பது தொழுகையில் மிக மிக அதிகமாக நாங்கள் சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஒரு அடிப்படையான ஒரு தத்துவத்தை, வாழ்க்கையின் தத்துவத்தை அல்லாஹு அக்பர் கற்றுத்தருகிறது. ஆனால் அதை புரியாமல் தான் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு போகிறதா ரெண்டு நினைச்சு தொழுகிறோம். உண்மையிலே அல்லாஹ் அக்பருடைய அர்த்தம் அது அல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் ரெண்டு சொல், எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். அல்லாண்டா அல்லாஹ் தான், அக்பர் என்றால் மிகப்பெரியவன். கபீர் என்று சொல்லிக்கலாம், அரபுல கபீர் என்றா பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லிக்கலாம். அப்படி சொல்லல, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி. அக்பர் என்ன அவனோட பெரியாள் இல்லை, அவன் தான் பெரியாள், அதான் அக்பர் என்று சொல்வது கருத்து. அப்போ அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று நாங்கள் சொல்றோம்டா, அதனூடாக நாங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? மற்ற எல்லாமே எனக்கு சின்னது. தொழுகையில் ஒவ்வொரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுகின்ற போது இந்த அல்லாஹ் அக்பர் ஏன் சொல்றோம்? எங்களை அறியாமல் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு உறுதிமொழி இது இருக்குது. அதில் என்ன? என்ற தொழில், என்ற கணவர், என்ற புள்ள, என்ற ஊடு, என்ற வாசல், என்ற சொத்து, எல்லாத்தையும் விட பெருசியது அல்லாஹ். இதைத்தான் சொல்றோம் அல்லாஹ் அக்பர். நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு தான் நான் தொழுகைக்கு வந்திருக்கிறேன். இப்போது கணவரை விட்டு போட்டு, பிள்ளையை விட்டு போட்டு, சாப்பாட்டை விட்டு போட்டு, வேலையை விட்டு போட்டு தானே தொழுகிறோம். அப்போ தொழ வரும்போது அல்லாஹு அக்பர் ஏன் சொல்றோம்? இது எல்லாத்தையும் எனக்கு அல்லாஹ் பெரியார். அல்லாஹு அக்பர்ன்ற தத்துவம் அதுதான். ஆனா இதை தொழுகையில சொல்ற நாங்க மற்ற நேரத்தில் இதை கடமையில நாங்க ஏற்றுக்கொள்றோம். இங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றோம், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று சொல்கிறோம். ஆனால் அங்க அல்லாஹுக்கு போய் மாறு செய்யும். இங்க அல்லாஹுக்கு தான், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். பிறகு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபடும். மனிதர்களை எல்லை மீறி புகழ்றோம். அவர் இல்லைன்னா எனக்கு இந்த விஷயமே நடந்திக்கான்னு சொல்றோம். ஷிர்க். ஒரு ஆள் மரணிச்சு போனா என்ன சொல்றோம்? இவர் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஒரு இழப்பு கிடையாது உலகத்தில். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே பதிலீடு வைத்திருக்கிறான். ஒருவர் இல்லையா அவருக்கு பதிலாக இன்னொருவரை கொண்டு வருவான். நான் இல்லையா இந்த இடத்தில் இன்னொருவர் வருவான். அதுக்கு அல்லாஹ் தஆலா பதிலீடே வைத்திருக்கிறான். ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு ஒன்றும் கிடையாது. கவலை தான், ஒரு ஆள் மௌத்தான கவலை தான். ஆனால் ஷிர்கான வார்த்தைகளை நாங்கள் அப்படியே சொல்லிடுறோம். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை, அந்த டாக்டர் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு உசுரோட இருக்க என்ன கதைகள் இதெல்லாம் ஷிர்கான வார்த்தைகள், அல்லாஹு அக்பருக்கு முரணான வார்த்தை. அல்லாஹ் தான் மிகப்பெரியவர் என்று சொல்லுகின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதனை முற்றாக கொண்டு வருவதில்லை. அந்த தைரியம், மார்க்கத்தை வளர்ச்சி நெளிச்சி பின்பற்றுறதுக்கு நாங்கள் ரெடி. அல்லாஹ்வுக்காக என்று ஏற்றுக்கொண்ட நாங்கள்
ஆனால் அதில் மார்க்கத்தில் எங்கேயெல்லாம் வளர்ச்சி நெருக்கியலுமோ அதெல்லாம் செய்ய ரெடி, உறுதி இல்லை. ஆகவேதான் அல்லாஹு அக்பர் என்பது ஒரு பெரிய கொள்கை. இந்த மனநிலையை அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததுதான் நாங்கள் ருக்கு செய்கின்ற போது, ஏன் ருக்கு என்றதுக்கு பேர் வந்தது? ருக்கு என்று சொன்னால் பணிவு, ரக என்றால் பணிந்தான், அதிலிருந்து வந்ததுதான் ருக்கு. அப்போ ருக்கு செய்கின்ற போது என்ன உணர்வோடு ருக்கு செய்ய வேண்டும்? குனிந்த நிலையில் இருக்கிறோம், அதாவது ஒருவருக்கு மரியாதை செய்வதற்காக, அவரை தலை வணங்குவதற்காக தான் தலையை குனியும். இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் தலை குனிந்து வணக்கம் செலுத்த முடியாது. அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நாங்கள் குனிகிறோம். அந்த குனிவை காட்டுவது தான் இந்த பணிவு, ருகூ. அந்த உணர்வோடு நாங்கள் அந்த ருகூவினுடைய தஸ்பீகளை ஓத வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கடும் பிரச்சனைகளுக்கு உள்ளானான், அவன் கடைசியாக எடுக்கிற முடிவு ஒரு ஆள்ற காலில் போய் விழுவான். நம்மளோட மார்க்கத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், நான் அவனோட காலில் விழுந்து கேட்குறேன் தா என்று சொல்கிறோமா இல்லையா? அப்படி அந்த வார்த்தை வருகிறது. அதாவது இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை என்றால் சரணடைந்து விட வேண்டும் என்றால் காலில் விழுவது. சுஜூதுங்கிறது கிட்டத்தட்ட சரணடைதல் தான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் என்னுடைய தலையை போய் பூமியிலே வைக்கிறேன், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. காலில் மிதிபடுற தரையில் கொண்டு போய் என்னுடைய தலையை வைக்கிறேன், சுஜூத் அதுதான். எனக்கு பெருமை கிடையாது. எனக்கு என்ன பெருமை? மனிதனுக்கு என்ன பெருமை? இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்க்குறோம், கொஞ்சம் உயர்ந்த பதவிகளுக்கு வந்து விட்டால் சிரிக்கவும் மாட்டான். நல்ல பட்டம் பதவிகள் கிடைத்து விட்டால், பணம் கிடைத்து விட்டால், வாழ்க்கையின் கொஞ்சம் முன்னேறிவிட்டால் நம்மளோடு இருந்த மற்றவர்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். பெருமை. அடுத்தவர்களை கண்டால் தன்னுடைய அதிகாரத்தை தான் பயன்படுத்த பார்ப்பார்களே தவிர அன்பை பிரயோகிக்க மாட்டார்கள். பெருமையின் அடையாளம். எத்தனையோ பேர் நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், யாருடைய உள்ளத்திலே ஒரு கடுகின் அளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் நுழைய மாட்டார். கடுகின் அளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெருமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கி பெருமை புகழ் தான் இன்றைக்கி மனிதர்களை இயக்கி கொண்டு இருக்கிறது. பெருமையும் புகழும் தான் இன்றைக்கி மனிதர்களை இயக்கி கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இன்விடேஷனில் என்னுடைய பேரை போடவில்லை, பிரச்சனை குடும்பத்தில். கல்யாண காட்சியில் என்னுடைய பேரை நீங்கள் போடலை, பிரச்சனை. பெருமையின் அடையாளம். என்னுடைய பெயர் வர வேண்டும் என்ற சிந்தனை. என்னை அவர்கள் அழைக்கவில்லை, என்னை அவர்கள் முறையாக வரவேற்கவில்லை. இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். பெருமையின் அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் இருப்பார்கள், எங்களுடைய சமூகத்துக்குள்ளே சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் வந்தாலும் யாரென்று அடையாளம் காணப்பட மாட்டார்கள். அவர்கள் வரவில்லை என்றாலும் யாரென்று தேடப்பட மாட்டார்கள். அங்கே வரலையாண்டு யாரும் கேட்க மாட்டாங்க, வந்தாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தின் மிஷ்காத்துல் மசாபி, உயிர்ப்பாக எரிகின்ற விளக்குகள் போன்றவர்கள். பெரிய பங்களிப்புகள் இந்த மார்க்கத்துக்கு செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி ரகசியமாக இஹ்லாஸோட பணியாற்றுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இந்த சமூகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். அவங்க யாரும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க, தெரியாம தான் செய்வாங்க. சதக்கால் ஆக சிறந்த சதக்கா யாருக்கும் தெரியாம செய்யற சதக்கா. தொழுகையில் ஆக சிறந்த தொழுகை நடு ராத்திரியில நடு நிஷியில எல்லாரும் தூங்க எழும்பி அல்லாஹ்க்கு மட்டும் தெரிகிற நேரத்தில் தொழுகிற அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை. ஏன் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலாக நோன்பு மாறி போயிடுச்சு. ஒரு ஆள் நோன்பாளியா இல்லையான்னு யாருக்கும் கண்டுபிடிக்கல, அல்லாஹ்வை தவிர. இஹ்லாஸோட செய்கிற அமல்களுக்கு தான் அல்லாஹ்ட்ட பெரிய கூலிகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மனிதனுக்கு பெரிய பெருமை, ஆடையில் பெருமை, கட்டடத்தில் பெருமை, வீடு கட்டடத்தில் பெருமை, தொழிலில் பெருமை. இன்னைக்கு பார்க்குறோமே சமூகத்தில். ஏன் இன்னைக்கு இவ்வளவு வட்டி, ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மோசமான வியாபாரங்கள், ஏன் இவ்வளவு மோசடி, ஏன் போதை வஸ்துக்குள்ள மனுஷன் போனா நம்முடைய சமூகம் ஏன் இப்படி அழுங்கி போயிடுச்சு இன்னைக்கு பார்க்குறோமே. திருமணங்கள், எத்தனையோ திருமணங்கள் பிரிஞ்சு நடுத்தருவில் வந்து நிற்கின்ற குடும்பமெல்லாம் காரணம் என்ன? மோசமான ஹலாலான பொருளீட்டல் முறை. எது எங்களை ஹலாலான பொருளீட்டலை நோக்கி அழைத்து சென்றது என்று பார்த்தால் இன்னைக்கு பெருமை. இன்னைக்கு என்னுடைய வருமானத்தை விட அதிகமாக செலவழிக்கிறத தான் பெருமையா நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு போய் ஒரு கடையில் ஆடம்பரமாக சாப்பிட்டு அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சா தான் அது நமக்கு பெருமை என்று நினைக்கிற ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மகிட்ட இல்லாட்டியும் அடுத்தவன் உடுக்கிறமாய் உடுத்தா தான் அது நமக்கு பெருமை என்பதால் ஆடம்பரத்தை நோக்கி இன்று நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு மனுஷன் தேவைக்கு அதிகமாக
வீடு கட்டி கொண்டாண்டு அது நரகத்துக்குரிய வீடு என்று சொன்னான். தேவைக்கு அதிகமாக ஒரு ஆள் வீடு கட்டுறது கூட இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. தேவைக்கு கட்டு, பிரச்சனை இல்லை. தேவை இருக்குதா கட்டு. இன்றைக்கு வீடுகள் கட்டப்படுகிறது, அதில் அதிகமான செலவுகள் ஆடம்பரத்துக்காகவும் வீண் விரயத்துக்காகவும் பகட்டுக்காகவும் அடுத்தவனுக்காகவும் செலவழிக்கப்படுகிறது. இன்றைக்கி ஃபங்க்ஷன்கள் நடத்தப்படுகிறது, எந்த விதமான பிரயோசனம் இல்லாமல் 100க்கு 100% வீண் விரயங்களும் பகட்டும் நிறைந்தது. என்னது பெருமையின் அடையாளம்? இஃப்தார் நிகழ்வுகள், அல்லாஹ்வுக்காக செய்கிற ஒரு இபாதத்து தான் இஃப்தார். அதையும் பெருமைக்காக செய்கின்ற ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே விதிவிலக்கு இல்லை, எங்களோட குடும்பங்கள் இதற்கு விதிவிலக்கு இல்லை. நீங்கள் நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெருமையான விஷயங்கள் எங்களுடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒரு பண்பு தான் இந்த பெருமை. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் வந்து கேட்பான். பெருமை என்ற ஒரு ஆடையை அல்லாஹ் அணிந்து கொண்டு வந்து அகிலத்தார்களுக்கு முன்னிலை நின்று கொண்டு அல்லாஹ் கேட்பான், யார் அங்கே, யார் இந்த உலகத்தில் பெருமையோடு திரிந்தவன் எங்கே? நான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள் என்று சொன்னாங்களே, எங்க வா பார்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா மறுமையில் அறைகூவல் விடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதனுக்கு என்ன பெருமை இருக்கிறது? ஒரு இமாம் சொன்னார், மனிதன் அற்பமாக கருதப்படுகின்ற தந்தையினுடைய உடலிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு அற்ப துளியிலிருந்து வெளியாகி அற்பமான தாயினுடைய அபத்திலிருந்து வெளியேறிய ஒருவன் தான் இந்த குழந்தை. இவனுக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று கேட்டார். மனிதன் எதையெல்லாம் பெருமையா நினைக்கிறானோ அதெல்லாம் சிறுமைதான். உலகத்தில் மனிதன் பெருமையா நினைக்கிற பட்டு ஆடை, பட்டு பூச்சியினுடைய கழிவு. உலகத்தில் மனிதன் பெருமையா நினைக்கிற தேன் என்ற பானம், தேனியினுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற ஒரு கழிவு. உலகத்தில் ஆகச்சிறந்த வாசனை திரவியமா நினைக்கப்படுகின்ற கஸ்தூரி, அது மானிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு கழிவு. மனிதனே கிட்டத்தட்ட ஒரு கழிவு தான். காலில் மிதிப்படக்கூடிய மண்ணில் இருந்து தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தான். ஏன் பெருமை வரக்கூடாது என்பதற்காக. மண் காலில் மிதிப்படுற ஒன்று, அதிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா மனுஷனையே படைத்தான். ஏன் பெருமை வரக்கூடாது உனக்கு? அதுக்கு தான் தொழுகையின் பயிற்சி. சுஜூதுல போய் தலையை வை, எனக்கு எந்த பெருமையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால நான் எதுவுமே கிடையாது, எனக்கு எந்த விதமான சக்தி ஆற்றலும் கிடையாது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்றமே, எனக்கு எந்த சக்தியும் இல்லை ஆற்றலும் இல்லை, அல்லாஹ் நீ தந்ததை தவிர. இதை விடத்த போற ஒரு நரம்பு சுழுக்கும் என்றால் என்னால் பேச முடியுமா? ஒரு நரம்பு சுழுக்கும் என்றால் ஒட்டுமொத்த நர்வஸ் சிஸ்டம் அடிபட்டு போகும். கதைக்க இயலாது, எழும்ப இயலாது, பேச இயலாது. நல்லா இருந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் மாறி போகிறார்கள். நோயால பார்க்கிறோமே, நேற்று வரைக்கும் நான் தான் என்று சொல்லிட்டு இருந்தால் அடுத்த நாள் சிறுநீரை வெளியேற்றிக் கொள்ள முடியாமல் ஒரு மெஷினுடைய உதவியை நாடுகின்ற நிலைமைகளை பார்க்கிறோமே. இதை பார்த்து விட்டும் பெருமையா? என்ன பெருமை எங்களுக்கு வந்து விட போகிறது? நேற்று பார்க்க வேண்டும், பணிவு வர வேண்டும். தொழுகையினுடைய நோக்கம் அதுதான். உயிரோட்டமான தொழுகை அந்த பணிவை கொண்டு வரும். சுஜூதில் உன்னை தலையை வைக்கிற நேரம் அந்த பணிவு எங்களுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே நாங்கள் யாருடைய காலிலும் விழுந்து கெஞ்சுவது கிடையாது. அதுபோல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி எங்களை தலையை கொண்டு வச்சு அல்லாஹ் கெஞ்சுகின்றோம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரார்த்தனைகளை அதிகமாக சுஜூதில் கேளுங்கன்னு சொன்னாங்க. சுஜூதில் தான் அதிகமாக துவா கேட்கும். நம்முடைய தேவைகளை எல்லாம் சுஜூதில் சொல்லும். எப்படி நாங்கள் தொழுகிற நேரம் பல பிரச்சனைகளோட தொழுகைக்கு வந்திருப்போம். அந்த முதலாவது சுஜூதை செஞ்ச உடனே அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே தலையால் கீழே வந்து விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உண்மையாக தொழுதா அல்லாஹ்ட்ட எல்லாத்தையும் பாரம் கொடுத்தனால அல்ஹம்துலில்லாஹ், இனி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எழுமிட்டு வரும். எப்போ? உண்மையான தொழுகையை தொழுகிற ஒருவருக்கு, ஆத்மார்த்தமான தொழுகையை தொழுகின்ற ஒருவருக்கு இவ்வாறான ஒரு நிலைமை வரும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த உணர்வோடு நாங்கள் அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. 6 விடயங்களைத்தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 20 சொச்சம் விடயங்கள் அந்த கையேட்டிலே போடப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த அமர்வுகளிலே நான் மாத்திரமல்ல, இன்ஷா அல்லாஹ் வேறு உலமாக்களும் வருவார்கள். உலமாக்கள் அல்லாத துறை சார் ஆக்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அழைத்து வந்து இந்த உரைகளை நிகழ்த்த இருக்கின்றோம். எனவே அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு வரும்போதும் உங்களுடைய கையேட்டினை கட்டாயம் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு முறையும் தர முடியாது. எனவே தந்தத்தை எடுத்துகிட்டு வாங்க. அதில் முடியலை, 6 பகுதிகள் தான் முடிச்சிக்கிறோம். அதில் 20க்கும் மேற்பட்ட பகுதிகள் இருக்கிறது. இன்னும் நியாயமான விடயங்கள் இருக்கிறது, விரிவாக பேச வேண்டிய பகுதி. எனவே தான் மொத்தமாக உங்களுக்கு அதனை நாங்கள் அடித்து தந்திருந்தோம். இன்று ஒரு பகுதியை மாத்திரம்தான் பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நியத் என்னவென்றால், இங்கு வரக்கூடிய எல்லா சகோதரிகளுடைய தொழுகையையும் உயிரோட்டமாக மாற்ற வேண்டும். முதலாவது அதுதான்.
அதை மாத்திரத்துக்கு பிறகு மற்ற இபாதத்து, மற்ற பயான், மற்ற விஷயங்கள் எல்லாம் வஜ்ஜகத்தை கருத்தை விளங்கி ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்தியாவை கருத்தை விளங்கி ஓத வேண்டும். அத்தஹியாத்தை கருத்தை விளங்கி ஓத வேண்டும். வுதுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வுது செய்தார்கள் அப்படி செய்ய வேண்டும். வுது செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் தயம்மம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். தயம்மமும் செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் எப்படி தொழுவது என்று தெரிந்திருக்க வேண்டும். நோயாளி எப்படி தொழ வேண்டும், பிரயாணி எப்படி தொழ வேண்டும் என்ற சட்டங்களை தெரிந்து கொண்டு தொழ வேண்டும். இப்படி தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. மிக நீண்ட காலத்துக்கு இதனை பேசலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எனக்கும் ஹயாத்தை தந்தால் தொடர்ந்தும் இந்த விடயங்களை உங்களோடு பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இதனை தொடங்கி வைத்திருக்கிறோம். எனவே இதனை ஏற்பாடு செய்தவர்களுக்காக இந்த இடத்திலே துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலாவுக்காக ஒரு மனத்தியாலத்தை நாங்கள் இங்கே ஒதுக்கி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருந்தால் அல்லாஹ் தாலா அதற்காக நிரப்பமான கூலிகளை எங்களுக்கு தருவான். எனவே இதற்காக உழைத்த அத்தனை சகோதரர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதனை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எனக்கும் அதில் பங்கு பற்றக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் அல்லாஹ் தாலா தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல சந்தர்ப்பங்களை, பல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு தொடக்கம். இதிலிருந்து இந்த பள்ளி வாயிலிலே நாங்கள் பல விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஆர்வம் அதிகமானோருக்கு இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதனை நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறாங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவை. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வருகின்ற போது இன்னும் அதிகமானவர்களுக்கு இந்த தாவா போய் சேர, நீங்கள் இன்றைக்கு பிரயோசனம் அடைந்திருந்தால் இந்த பிரயோசனம் இன்னொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னொருவருக்கு சொல்லும். அதே மாதிரி இந்த லைவ்லையும் அது போய்கொண்டிருக்கிறது. எனவே அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுவதனூடாக கூட இன்னும் ஒரு சிலர் அதனை வர முடியாதவர்கள் பார்வையிட முடியும். அடுத்து இந்த மஹல்லாக்கள் தான் வரணும் மட்டும் இல்லை, யாரும் வரலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் வேறு மஹல்லாவில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவங்களையும் அழைத்து கொண்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இந்த தலைப்பை நாங்கள் தொடருவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியமைக்காக மீரா ஜும்மா பள்ளி வாயில் நிர்வாகத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து செய்யப்படுத்தமைக்க உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றோம். ஏதாவது மார்க்க சந்தேகங்கள் இருந்தால் 1-2 கேள்விகளுக்கு பதில் அளிக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தால் கேட்கலாம், கேட்க விரும்பினா. நீங்கள் அடுத்த வாரங்கள் வருகின்ற போது உங்களுக்கு நேரடியாக எழுப்பி கேட்க சங்கடங்கள் இருந்தால் எழுதி கொண்டு ஒரு பேப்பரில் நீங்கள் கேள்வி எழுதி தந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் ஒரு இஷ்யூ ஒன்றும் இல்லை. இப்போ யாராவது ஏதாவது கேட்க போகிறீங்கன்னா கேட்கலாம். கேள்வி இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிளியர், அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், இல்லைன்னா நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். உங்களுக்கு பள்ளி நிர்வாகத்தினால் ஒரு தேநீர் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. எனவே எல்லோரும் அதனையும் நிவர்த்தி செய்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.